ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 பவுனில் தாலி கொடி வாங்க நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நாளுக்குள்ளே வாங்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இந்த சின்ன சின்ன டிப்ஸ் இதில் வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 1 பவுன் 55,000 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு 3 பவுனுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 பவுன் 55,000னா 3 பவுனுக்கு பார்த்தீங்கன்னா 1,65,000 நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. அதில் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 10%. நான் வந்து ஸ்டோன் இல்லாமல் தான் எடுப்பேன். ஸ்டோன் இருக்காமல் ஒரு எனாமலும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தாங்க பிளைன் கோல்டில் தான் எடுப்பேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் 10% வேஸ்டேஜில் தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 10% வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 1,65,000க்கு 16,500 தேவைப்படுதுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் சேர்த்தணும்னா 1,81,500 வேஸ்டேஜோட சேர்த்தி. ஸோ இந்த வேஸ்டேஜும் கோல்டோட அமௌண்ட்டும் சேர்த்தி அதுக்கு தான் 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் 5,445 வருதுங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாத்தையும் சேர்த்தி 1,86,945 நமக்கு வந்து 3 பவுன் வாங்குறதுக்கு 55,000 ரேட் வச்சு நான் போட்டேன்னா இவ்வளோ தேவைப்படுதுங்க. ஸோ இதை நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பழைய நகை வந்து நான் 2 பவுனுக்கு வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ மார்ச் மாதம் தான் வச்சுருக்கேன். அது வந்து பிப்ரவரியில் முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த 2 பவுன் அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அது வந்து நெக்லஸ் இல்லைன்னா பேங்கிள் வாங்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி, இப்போ வந்து முகப்பு தாலி செயின் வாங்கலான்னு சொல்லி யோசிச்சிருக்கேங்க. ஸோ அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த 2 பவுன் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மீதம் இருக்கிற 1 பவுன் நான் வந்து சேர்த்தணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஏற்கனவே இங்கிலீஷ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சித்திரக்கணிக்கு வந்து நான் வந்து 1 கிராம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, 2 கிராம் ஆயிடுச்சு. அடுத்து அச்சய திருதிக்காக வந்து உண்டியலில் சேமிப்பு பண்ணியிருக்கேன். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வாங்கிடுவேன். ஸோ 3 கிராம் டோட்டல் ஆயிடுச்சு. நான் வந்து 1000 ரூபாய் சீட்டு 15 மாதம் மங்களில் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு வந்து 2 சீட்டு, நான் ஒரு சீட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு சீட்டு போட்டிருக்காரு. ஸோ 2 பேர்த்தும் சேர்த்து 30,000 ரூபாய் அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ வந்து டே பை டே வந்து கிராம் ரேட்டு ஏறுது அப்படிங்கிறதுனால அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கிராம் கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிடைச்சிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்த டிஜிகோல்டு ஆப்பில் வந்து 1 கிராம் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 கிராம் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 8 கிராமில் 4 கிராமுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதே போல் ஏற்கனவே நான் டெபாசிட் பண்ணி வச்சதுனால மங்களில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பவுனுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லை, இந்த 4 கிராமுக்கும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லை. ஸோ மீதமாக பார்த்தீங்கன்னா மீதி ஒரு 4 கிராமுக்கு மட்டும் நான் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிப்ரவரி மந்த்து வாங்குற மாதிரி இருக்குங்க. ஏன்னா பிப்ரவரி மந்த்து தான் இந்த 2 பவுன் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ சீட்டும் பார்த்து ஆல்ரெடி நான் வந்து ஜனவரியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மார்ச் மந்தில் நான் வந்து வாங்குற மாதிரி இருக்குங்க. காயினும் நான் சேர்த்திடுவேன். ஸோ இப்படி தான் வந்து 3 பவுனுக்கு நான் வந்து தாலி செயின் முகப்பு வச்சு தாலி செயின் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிப்ஸில் ஏதோ ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் யூஸ் பண்ணி நீங்களும் வந்து கோல்டு சேவ் பண்ணி நகை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.